நாங்க எல்லாம் தயாரா இருக்கு. என்ன ஜாலி என்ன வேலை என்னன்னு ஒரே ஒரு குண்டை தூக்கி போட்டாரப்பா. கேட்டது தப்பா போயிடுச்சுங்க பாஸ். நான் எதுவுமே கேட்கல. நான் சொல்ல வேண்டியது ஏன்னா நீ கேட்டாலும் ஏதாவது சொல்றது எல்லாம் கேட்கறது கட்டிங்க வாங்கி கொடுக்கறதுனால நீங்க உங்க பேச்சு எல்லாமே கேட்க வேண்டியதா போச்சு. தலை விதி தம்பி. அப்படியே ஐஸ்வர்ராய் மாதிரி இருக்க பொண்ணு இல்ல, எந்த வேலையும் நான் செய்யறதுக்கு ரெடியான ஒரு டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த பொண்ணு கேட்டாரு, அண்ணா எந்த வேலைக்கு போறேங்க போட்டேன்னா சினிமாவுல சான்ஸ் தேடி இருக்கு, இன்னும் வருங்காலத்துல ஃபியூச்சர்ல நான் தான் டைரக்டர். உங்களுக்கு இன்னும் அங்க இருக்கு ஃபியூச்சர். 7 கடந்த வயசாச்சு, இனிமே ஃபியூச்சராமா ஃபியூச்சர். எம்ஜிஆர் எவ்வளோ 45 48 50 வயசுல ஹீரோ ஆயிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நானும் ஒரு நடிகரா மாத்தி காமிப்பேன், நானும் ஒரு டைரக்டரா மாத்தி காமிக்கல. அது சொன்ன உடனே பொண்ணு என்கிட்ட கேட்டாரு, சினிமாவில நடிக்க போற அப்படின்னு கேட்ட உடனே அந்த பொண்ணு அப்படியே போய் அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொன்ன, சொல்றா இல்லடா நான் கட்டினா இந்த அண்ணனை தான் கட்டணும்னு ஒரே ஒரு வார்த்தை. இது எப்படி கட்டிங் வேணுமா வேணாவா? கட்டிங் வேணும். அப்ப போனா நடந்து போலாம். கட்டிங் இந்த பொண்ணு எல்லாம் கேட்டு கேட்டு என்னோட வாழ்க்கைய சலிச்சு போச்சு. எல்லாம் சொல்லக்கூடாது. அன்னைக்கு போன பிறகு என்ன ஆச்சுன்னு ஏதாவது ஒரு வார்த்தை கேள்டா தம்பி. சரி சரி என்னாச்சுங்க? நாங்க போன இல்ல போய் அந்த பொண்ணு டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னேன், நான் கட்டினா இந்த மாமாவா சினிமாக்காரன் மாமாவை தான் கட்ட வேணும். ஆமா நீங்க பாக்கிறதுக்கு ஹிருத்திக் ரோஷன் மாதிரி இது நீ சொல்ல அடுத்து உனக்கு கட்டிக்கலாம் தம்பி. அடுத்து சாயங்காலம் உழுதான் வாங்கி கொடுப்பேன். நீங்க அப்ப இல்லாம ஹிருத்திக் ரோஷன் மாதிரி இருக்கு. நீங்க ஹிருத்திக் ரோஷன் இல்லாம அப்படியே இருக்கு. வயசானாலும் உங்க அழகு இன்னும் அப்படியே இருக்கா? அப்ப தொலை கட்டிங்க மட்டும் இல்ல உள்ளதான் தம்பி. நான் நடிச்சு பெரிய நடிகனான பிறகு என் தம்பியும் நான் அப்ப மேனேஜரா வச்சுக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன். சொல்ற தம்பி, நீங்க 2 நாளும் முன்னைக்கு இந்த சென்னைக்கு போனோம்ல சினிமா கினிமான்ட்டு சான்ஸ் தேடுறதுக்காக. நம்ம 2 நாள் 3 நாள் இல்ல ஒரு வாரம் ஆச்சு. என்னாச்சு அது? அதுவா நான் கரெக்டா இங்க வந்து எங்க அம்மா பாட்டி எல்லாம் சொன்னேன், தம்பி இந்த மாதிரில சுத்தாத, உன்னை பார்த்தா அப்படியே ரஜினிகாந்த் மாறி இருக்குன்னு டக்குன்னு சொன்னாரு என் பாட்டி. உங்களை பார்த்தா? என்ன பார்த்தா ரஜினி. என் பாட்டி என்ன சொன்னேன், சிரிக்க கூடாது. நான் என்ன சொல்றேன்னா நல்லா கேட்டுக்கோ. மத்தியானம் கட்டிங் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டுல எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ண. காலையில மத்தியானத்துல கட்டிங் உங்க பூட வெட்டி தேக்கிறதுக்காகவே தொல்லையா போச்சு. அப்படி நம்ம சென்னைக்கு போய் அங்க என்ன நடந்திருக்கிறது மட்டும் நீ நல்லா கேளு. சரி சரி கேட்க. அப்ப என்னன்னா மாம்சு சொல்லுங்க, உனக்கு தெரியுமா என்ன நானு இந்த சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். ஆமா அந்த சென்னை. அப்படியே போற டைம்ல தமிழ் சினிமாவுல பெரிய டைரக்டர் டக்குன்னு வந்து என் முன்னாடி வந்து நிக்கிறாரு. அதுக்கப்புறம் எங்கிட்ட கேட்டேன், அப்படியே கீழே இருந்து மேல டக்குன்னு பாத்து, அண்ணே என் புதுசா ஒரு படம் எடுக்க போறீங்க, நீங்க குண்டா ரவுடின்னு பேசுறேன். ஆமா குண்டா நீங்க. நான் என்னப்பா பீலா விடுறதும் போய் சொல்றது எனக்கு பழக்கமே கிடையாதாப்பா. அப்படி என்ன பார்த்த உடனே சொல்றேன், ஆனா உங்க மீசை நல்லா இருக்கு, அப்படியே உங்களை பார்த்தானா ரவுடி மாதிரியே இருக்குன்னு டக்குன்னு அப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. நிஜமாவா? நான் என்ன பொய்ய சொல்றேன். இன்னொன்னு நல்லா கேட்டுக்கோ, அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இல்ல ட்ரெயின் அப்படியே போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வடிவேலு இருக்குல்ல நம்ம தமிழ்ல அந்த சிரிப்பு நடிகர், அவரு கூட வந்து சொல்றாரு, அண்ணே புண அடிக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு சொன்னேன், ஆனா அடுத்த படத்துல நீங்க தான் குண்டா ரவுடி. உங்களுக்கு என்னன்னா நான் கேட்டேன், ஒரு 1 லட்சம் கால் ஷீட்டுக்காக எனக்கு குடிக்குமான்னு கேட்டேன். நானும் அப்ப ஓகே சட்டு புட்டுன்னு நான் சொன்னேன். சரி இந்த புலக நிறுத்துங்க, ஏதாவது பண்ணிக்காங்க. நீங்க என்னடா ஆக்டிங் பட்டியல நம்ம கிட்ட கேக்குறேன்னா நான் என்ன சொல்றேன்னா, இப்படின்னு வச்சு நான் ரவுடி மாதிரி 2 வார்த்தை நான் பேசுறேன், நல்லா இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ண. ஓகேவா? சப்போர்ட் பண்ண. நீங்க எப்படி இருக்குன்னு பாக்க. அங்க அவங்க வந்து கேமரா அங்க வச்சிருக்கு. அப்ப நான் அந்த டைரக்டர் வந்து ஸ்டார்ட் கேமரா
ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நடிச்சு காமிக்கணுமா சரி, காமிங்க பாக்கலாம். எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். எல்லாரும் வணக்கம். நான் ஒரு ரவுடி குண்டா, பேரு வீரமணி. நான் நிமிர்ந்தா ஆமா, நீ மீண்டும் இங்க இடிய போகுது. என்னடா அது சப்போர்ட் பண்றேன்னு சொன்னா காலைல உனக்கு கோல்டு வாங்கி கொடுத்துட்டியா? இதெல்லாம் நடிப்பா. டேய், சரி சரி சரி, மத்தியானம் கட்டியும் வாங்கி கொடுத்துட்டேன். தினம் தினம் எங்கிட்ட காசு வாங்கி நக்கிட்டேன். என்னைய கொடுத்த நான் நடிக்கிறது எப்படி? எனக்கு சப்போர்ட் பண்றேன். சரி, சரி, சரி. சரி, நான் ஆக்ட் பண்றேன். நான் ரவுடி, இந்த தமிழ்நாட்டுல பெரிய ரவுடி, பேரு வீரமணி. நான் குனிஞ்சா வச்சுக்கோ, குனிஞ்சா குசுதான் வரும். குசுவா போது நடிப்பு சப்போர்ட் பண்ணானா குனிஞ்சா குசு வரும், நிமிர்ந்தா அப்படியே போகுதுன்னு சொல்ற. அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுடா. சப்போர்ட் பண்றா. சரி சரி சரி, இந்த 60 ரூபா இருக்கா? 60 60 அந்த வெட்ட ரூபா அப்படி பிச்சு மீசல் அப்படி வச்சு ஹாய் அப்படின்னு சொன்னா தானே ரவுடி மாதிரி வரும். காலையில எனக்கு 10 மணிக்கு அங்க எங்க ஊரு இந்த பொதுவக்குடி அங்க இருந்து போற டைம்ல பாட்டி எல்லாம் வந்து, தம்பி நீ இந்த மாதிரி இருக்க கூடாது, நீ அங்க போய் ஒரு நடிக்கனா இல்ல ஒரு டேரக்டரா மாறன்னு சொல்லி பாட்டி டக்குன்னு உடைச்சிட்டாரு. அது கேட்ட உடனே எனக்கு அப்படி உடம்பெல்லாம் ஒரு புல்லரிச்சது. நான் என்னன்னா என் தம்பியோட அந்த பேக் சின்னதா பெருசா ஒண்ணும் தெரியாது, அதெல்லாம் ஏட்டி சட்டை கிட்ட எல்லாம் ஷூஸ் எல்லாம் எடுத்து டக்குன்னு போனாரு சென்னை. அங்க ட்ரெயின்ல போய் எல்லாம் கிட்ட உடனே பார்த்தா அங்க ஷூட்டிங் எல்லாம் நடந்திருக்கப்பா. நடக்குது சங்கர் படம், அந்த பாய்ஸ் படம் எல்லாம் பழகிய காலத்துல ஒரு பாய்ஸ் அந்த டைரக்டர். அங்க ரஜினிகாந்த் இருக்கிறாரு, மம்முட்டி இருக்கிறாரு, மோகன்லால் இருக்கிறாரு, சல்மான் கான் கூட அங்க இருக்கிறாரு. நான் வந்து பார்த்த உடனே இது என்னடா அது, ஜூனியர் எம்ஜிஆர், ஜூனியர் மம்முட்டி, ஜூனியர் ரஜினிகாந்த் இருக்கு சொல்லி ஷூட்டிங் நிப்பாட்டியே என்ன கூப்பிட்ட. அண்ணன் இங்க வாங்கண்ண, இந்த படத்துல நீங்க கொஞ்சம் நல்ல ரோல் நடிக்கன்னு சொல்லி டக்குனு போட்டாரு. நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், நடிக்கிறதெல்லாம் நான் ஓகே, நான் எப்படி இருக்குன்னு கேட்ட உடனே சங்கர் டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. சங்கர் ஆமாண்டா, கட்டிங்க மறந்துடாத, சாயங்காலம் உனக்கு கட்டிங்க. அப்ப நான் சொல்றது மெதுவா நைஸா கேட்டேன், மெதுவா சொல்லுங்க. அப்ப சொன்ன நான் கேட்டேன், அண்ணன் நடிக்கிறதெல்லாம் ஓகே, நான் ரெடியா இருக்கு, இந்த சம்பளம் சேலரி எவ்வளவு கிடைக்கும்னா அட்வான்ஸா 5 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நடிச்சு முடிச்ச பிறகு 2 கோடின்னு சொன்ன உடனே எனக்கு அழுவே வருது. வருது. உங்க கூட பார்த்துட்டா 2 கோடி உங்களுக்கு என்ன? அந்த மாதிரி புழும் பீலா விடுற மூஞ்சிய பாரு, அந்த மாதிரி பீலா விடுற மூஞ்சியா என்னால சாயங்காலம் உனக்கு கட்டிங்க எல்லாம் கேட்கறது தாங்க முடியல. அது மட்டும் போதான் தம்பி, எனக்கும் போனதா இருப்பா. கட்டிங் எல்லாம் குடுக்கல. நீ யாரப்பா? நான் இங்க புழு எல்லாம் கேட்டுட்டு அங்கதான் வந்தேன். அப்படியா? அப்ப இன்னொரு அது விட்டு நான் வேற இடத்துக்கு போனேன். அந்த சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கேளுங்க, அப்பதான் கட்டிங்க. வேற ஈசிஆர் ரோடு, அங்கதான் விஜய் வீடு, அஜித் வீடு எல்லாம் பக்கத்துல இருக்கு. நான் அங்க போன உடனே அந்த பீச் பக்கம் சும்மா சாயங்காலம் ஆச்சுல நிறைய ஃபிகரங்கள் இருக்கு, நம்ம பாக்கலாம்னு சொல்லி டக்குன்னு அப்படி போற டைம்ல அப்ப நம்ம சூப்பர் ஸ்டார் விஜய் அங்க நிக்குது. ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், அண்ணே இங்க வாங்கன்னு, நீ சினிமாவில தானே சான்ஸ் கேட்டு வந்திருக்கு, உங்களுக்கு அடுத்த படத்துல ஜனநாயகம் படத்துல முடிஞ்சு அடுத்தது அவர் நடிக்க மாட்டேன்னு சொன்ன அடுத்த ஒரு படம் எடுக்கிற டைம்ல ஏன் ஹெல்ப்பரா என் ஹஸ்பண்டா நீங்க தான் நடிக்கணும்னு சொன்ன உடனே எனக்கு ஐயோ மொத்தமா ஒரு புல்லரிச்சு போச்சப்பா. அதுவும் நான் ஒரு கட்டிங் கூட சொல்லுங்க, கேக்குறதுக்கு இந்த இதில் கிடையாது. மொத்தத்துல நீங்க என்ன புலி இல்ல, நீங்க நிஜம்தான் சொல்றது. கட்டிங் ஒரு நடிக்கிற மாதிரி நடிக்கிற மாதிரி இல்ல, மயிர் மாதிரி. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. கட்டிங் வேணாமா உனக்கு? கட்டிங் வேணாம்.
டேய் பாருடா டேய் ஆமா எப்படி இருக்கு ஆமாங்க boss. பங்கெல்லாம் வச்சிருக்கீங்க மம்முட்டி பழைய மம்முட்டி மாதிரியே இருக்கு. மீசை எப்படி இருக்கு மம்முட்டி மாதிரியே இருக்குது. அப்படியா பாடி எப்படி இருக்கு பாடி சல்மான் கான் மாதிரி இருக்குது. சரத்குமார் சத்தியமா சல்மான் கான் மாதிரி. அதெல்லாம் கொஞ்சம் எப்படி தொப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஆமா, ஆமா. இருக்குல்ல அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா யாரு? நான் தான். தமிழ்நாடு மச்சான், அவனுக்கு கட்டிங்க